வாங்க பார்க்கலாம். அதிகாரம் 6. அதிகாரம் 6. வாழ்க்கை துணை நலம். மனைத்தக்க மாண்புடையல் ஆகி. வெரி குட். தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. ஓகே, ஒரு வழியா வாழ்க்கை துணை நடத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா? அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் பாயிரவியல்ங்கிறதுல 4 அதிகாரம் பார்த்தோம். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். அதுக்கடுத்து இல்லறவியல் வந்து இல்வாழ்க்கை, குடும்பம்னா என்ன, குடும்பஸ்தர்னா என்ன, அவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது குடும்பம், அந்த குடும்பஸ்தர் அப்படிங்கிறதுலயே நம்ம ஒரு அதிகாரத்தை சொல்லியிருப்போம். அந்த உடைய மூவர் அப்படிங்கிறதுல பெற்றோர், குழந்தைகள், உற்றார் உறவினர் தான் சொல்லியிருப்பாங்க, மனைவியை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மனைவியும் கணவனும் சேர்ந்ததுதான் குடும்பம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதனால அந்த பொருளை பிடிச்சிருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அந்த கணவன் மனைவி அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை. ஓகேவா? இதுல மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல கணவன் வாழ்க்கை துணை எப்படி இருக்கணும் அப்படிங்கறதா இங்க டாஸ்க். ஓகேங்களா? அப்ப இதோடைய பெரும்பான்மையான வார்த்தைகள், பெரும்பான்மையான இடங்கள் வந்து மனைவியையே ரெஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க ஆப்போசிட்ல போட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? சோ அதனால இங்க வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா அந்த 5 அதிகாரத்துக்கும் என்ன பண்ணிருப்போம்னா அதுல என்ன விளக்கம் கொடுத்திருக்குது, பொருள் என்ன அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுல வந்து என்னன்னா இப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? இதுல வந்து முதல்ல இதுல என்ன கொடுத்திருக்குது, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்துட்டு இது சம்பந்தமா யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நாங்க உங்களுக்கு ரேட் பண்றோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது, உங்களுக்கு இப்படி பிடிச்சிருந்தா நம்ம இதை இப்படியே ஃபாலோ பண்ணி போலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ இது முழுக்க இதுல பெரும்பான்மையானது வந்து மனைவியை டிபெண்ட் பண்ண மாதிரியோ அல்லது மனைவியோட தன்மைகளை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இதெல்லாம் நாங்க என்ன அடிமைகளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கணவன் மனைவி 2 பேருக்குமே அது பொருந்தும். ஓகேங்களா? இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நாடுங்கிறது கணவன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதோடைய ஆட்சி தான் யாருது, மனைவி. அப்போ நாடு எப்பேற்பட்ட நாடு அப்படிங்கிறது அதோடைய ஆட்சியாளரை பொறுத்து தான் மதிக்கப்படும். சோ நிலம்ங்கிறது எல்லாருக்குமே பொது, எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகேவா? அங்க வரக்கூடிய ஆட்சியாளரை பொறுத்து தான் அந்த நிலத்துக்கு மதிப்பு. அந்த மாதிரி தான் நாங்க சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு என்ன, அந்த ஆட்சிங்கிற தன்மை யாரோடதா தான் இருக்கு, பெண்ணிட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதனால இதுல அந்த அடிப்படையில் எடுக்கும்போது உங்களுக்கு அது பெண் அடிமை அப்படிங்கிற மாதிரி தோணாது, பெண் ஆட்சியாளர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சரிங்களா? மனைத்தக்க வெரி குட். வாழ்க்கை துணை. இத நாங்க படிக்கும்போது மனைத்தக்க மாண்புடையல் ஆகி. அங்க முன்னாடி எல்லாம் இப்ப இது வந்திருக்கு, இது தீர்த்து சொல்றதுனால இங்க வா வரல, யாவும் இல்ல மட்டும்தான். ஓகே. அப்ப நான் ஃபர்ஸ்ட் மனைத்தக்க மாண்புடையல் ஆகி. அப்ப அந்த வீட்டுக்கு தகுந்த, குடும்பத்திற்கு தகுந்த மாண்புடையவள், சிறப்புடையவள் ஆகி. அப்ப அந்த பெண் எப்படி இருக்காங்க, அந்த மண்ணுக்கு தகுந்த, குடும்பத்துக்கு தகுந்த, இடத்துக்கு தகுந்த சிறப்புடையவள் ஆகி. ஓகேவா? அடுத்து தற்கொண்டான், தன்னை மணந்தவன், கணவன், தன்னுடையவன். தற்கொண்டான், தன்னுடையவன். ஓகேங்களா? இங்க கொண்டான், தற்கொண்டான் அப்படிங்கும்போது தன்னை கொண்டவனுடைய வளர்த்தக்கால். இது ஒண்ணு. சோ மொத்தம் 2 குணம். ஒண்ணு மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி. அப்ப அவள் அந்த அளவுக்கு சிறப்புடையவளாக இருக்கிறாள். ஓகேவா? 2வது தற்கொண்டான் வளர்த்தக்கால். அப்ப தன்னுடைய கணவனுடைய வளர்த்தக்கால், அந்த கணவனுடைய வருவாய்க்கு தகுந்தபடி நடக்கிறவங்க அல்லது வருவாயை வச்சு சமாளிக்கிறவங்க தான் யாரு, வாழ்க்கை துணை. அப்ப என் கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதைத்தான் செலவு பண்ணுமா, அதுதான் அவனுக்கு கீழே தான் இருக்கணுமா அப்படின்னு யோசிக்க வேணாம். இது அப்படியே அரசருக்கு வச்சு பாருங்களேன். ஒரு இப்ப நம்ம சிஎம் பிஎம் அந்த மாதிரி வச்சு பாருங்களேன். அப்ப மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி. அப்ப நீங்க இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு யோசிச்சீங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுக்கு சிறப்பு தர அளவுக்கு நீங்க பெரியவங்களாகி. ஓகேவா? அப்ப மனைத்தக்க, அப்ப வீடு, குடும்பம் தமிழ்நாட்டுல வச்சுக்காங்களே. அப்ப மனைத்தக்க இப்பேற்பட்ட ஸ்டேட்டுக்கு மாண்புடையவளாகி, சிறப்புடையவளாகி, அதுக்குண்டான திறமையெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டு அதுக்குடையான எல்லா இயல்புகளையும் சிறப்புகளையும் கொண்டவளாகி. ஓகேவா? தற்கொண்டான் வளர்த்தக்கால், தமிழ்நாட்டினுடைய வளத்தை தகுந்தபடி பயன்படுத்தக்கூடிய. ஓகே. அப்ப அப்ப ஒரு கணவன் அப்படிங்கிறது அப்படியே நாட்டை போட்டு பாத்தீங்கன்னா தெளிவா வந்துடும். அப்ப தமிழ்நாட்டுல என்ன வளங்கள் இருக்குதோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம இது பண்ணி தமிழ்நாட்டோட பிரச்சனையை தமிழ்நாட்டோட வளங்களை வச்சுதானே சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணி வாழ்றதான் வாழ்க்கை துணை. முடிஞ்சா?
அப்ப ஒரு கணவனோட வருமானம் அப்படிங்கறத விட ஒரு நாடு நாட்டோட வருமானம். அப்போ கணவனோட வருவாயை வச்சு அந்த குடும்பத்தை நடத்துறாங்க, நாடு நாட்டோட வருவாயை வச்சு நாட்டை நடத்துறாங்க. இது இப்படி பார்த்தோம்னா எவ்வளவு சூப்பரா இருக்குது. அப்ப வாழ்க்கை துணை, அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்க போறோமோ நம்ம சிறப்பான ஆளா இருக்கணும். அப்புறம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய வருவாயை வச்சு சமாளிக்க தெரிஞ்சவங்க தான் வாழ்க்கை துணை. இப்ப கணவன் சம்பாதிக்கிறதுக்கும் மனைவி செலவு பண்றதுக்கும் சம்பந்தமே இல்ல. வரவு 8 செலவு 10 அப்படின்னு இருந்தா அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? அவ்வளவுதான். சரி, இதை நாங்க வீட்டுல உட்காந்து படிக்கும்போது நானும் எங்க ஒய்ஃப் எல்லாம் கம்பேர் பண்ணி இவங்க எப்படி சொல்லிக்கிறாங்க, இவங்க பாரு எப்படி சொல்லிக்கிறாங்க அப்படின்னு இது அப்படியே ஆப்போசிட்ல போட்டாலே இது போடணும். ஓகேவா? அப்ப ஒரு குடும்பத்துக்கு மனைத்தக்க மாண்புடையவன் ஆகி, அப்ப இந்த குடும்பத்துக்கு தகுந்த அளவுக்கு அவன் சிறப்புடையவன் ஆகி, தற்கொண்டான் வளர்த்தக்கால், அப்ப தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மனைவியோடைய வளர்த்தக்கால், அந்த பெண்ணுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி வருவாய் அப்படிங்கிறது வெறும் இன்கம் மட்டும் இல்ல, அவங்களுடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப அவங்க சேமிக்க நினைக்கிறாங்க, அவங்களுடைய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அவங்களுடைய வளத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுதான் வாழ்க்கை துணை. அப்ப மனைவி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி கணவன் இருந்துட்டாங்கன்னா ஓகே தானே. அப்ப இங்க அவங்க 2 பேரும் தான் குடும்பம். ஓகே, அப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணுன்னா ஓகே தானே. இப்ப நம்ம நிறைய பேருக்கு வெளியே இருந்து பார்த்திருப்போம், நமக்கு ஒருத்தர் தான் பிடிக்கும், ஆனா அவங்க 2 பேரும் அவங்க நல்லா இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது கணவனுக்கு ஏத்த மனைவி, மனைவிக்கு ஏத்த கணவன், வாழ்க்கை துணை. அப்ப அந்த துணை 2 எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப என்னது? மனைத்தக்க மாண்புடையவளாகி, நம்ம சிறப்பா இருந்து தன்னுடைய தற்கொண்டான் வளர்த்தக்கால், துணையுடைய வருவாயை கொண்டு சமாளிக்கிற அளவுக்கு இருக்கிறதா என்னது? வாழ்க்கை துணை. இதை நீங்க 2 பேருக்கு போட்டீங்கனாலும் பொருந்தும். ஓகேவா? இப்ப இதை நாங்க இன்னைக்கு ஆக்சுவலி இப்படி இருக்கிறதா பிளான். இப்ப நாங்க இதுல என்ன பொருள் சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னா, இப்ப தினமணி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லயும் திருக்குறள்.net அப்படிங்கறதுலயும் பார்த்தோம்னா இன்னும் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலா இதுல நாங்க அதிகமா பாக்குறது வந்து திருக்குறளார் அப்படிங்கிறவருடைய டெக்ஸ்ட். ஏன்னா அதுதான் ஒவ்வொரு வரிக்கும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம வெப்சைட் வச்சுக்கோ. இப்ப அந்த குறளுடைய விளக்கம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்றோம். உங்களுக்கு ஓகேனா நம்ம கண்டிப்பா பண்ணுவோம், இல்லைன்னா அதை மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. ஓகேங்களா? இப்ப நான் அந்த என்ன வெப்சைட்ல போட்டுக்குதோ அதை அப்படியே படிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அடுத்தடுத்த அதிகாரங்களையும் இதை பாக்குறது, இதோட சோர்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு காட்டிட்டோம்னா நீங்க இதை பாத்துக்க முடியும் இல்லையா? அதுக்காக நீங்க போய் அதிகாரம் 6ன்னு அடிச்சீங்கனாலே என்ன ஆயிரும்? முதல் 2ல வந்து ஃபர்ஸ்ட் தினமணி வரும், 2வது வந்து திருக்குறள்.net வரும். இப்ப இந்த திருக்குறள்ல தினமணியில பாருங்களேன் எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு. அதிகாரம் 6 வாழ்க்கை துணைன்னு போட்டவனே அது கீழே வருது. வேண்டிய பொழுது வரும் மலையை போன்றவள் மலையை போன்றவள் மனைவி. வேண்டிய பொழுது வரும் மலையை போன்றவள் மனைவி. நம்ம 2வது இடத்துல பார்த்திருப்போம், 2வது குறள்ல பார்த்திருப்போம், கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கி எடுப்பதும் எல்லாம் மலை. அப்ப தேவையான நேரத்துல இல்லாம கெடுக்கக்கூடியதும், அப்படி கெட்டு போனவனை கூட தேவையான நேரத்துல மழை பெஞ்சு அவனை செலுக்க வைக்கிறதும் மழைதான் பார்த்திருப்போம். அப்ப பாருங்க, ஒருத்தரால ஒரு மழையால ஒருத்தர் அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு அழகா வந்து பொருத்திருக்கிறாங்க. அப்ப வேண்டிய பொழுது வரும் மலையை போன்றவள் மனைவி. எப்படி நீர் இல்லையே உலகில்லைங்கிறமோ மனைவி எப்படி எங்க கொண்டாந்து வைக்கிறாங்க பாருங்க. அடுத்து, மேலும் தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவரையும் காப்பவளும் அவளே. அப்ப மனைவிங்கிறவங்க தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவரையும் காப்பவளும் அவளே தான். மனைவி மட்டும்தான் அவங்களையும் அவங்களுடைய சார்ந்தவர்னா கணவரை மட்டும் இல்ல, மனைவியை பொறுத்துதான் அந்த குடும்பம் வம்சம் எல்லாமே. ஓகேவா? பெற வேண்டியது நல்ல துணையை. அப்ப என்னது? இப்பேற்பட்ட சிறப்புடைய துணையை நம்ம பெற வேண்டியதுலயே என்னது சிறப்பானது என்னன்னு கேட்டோம்னா நல்ல துணை தான். பெற வேண்டியது அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது நல்ல துணை மட்டும்தான். ஓகேவா? அதுவே மங்களம். மொத்தம் 4 சன்னு சொல்லிக்கிறாங்க. வேண்டிய பொழுது வரும் மலையை போன்றவள் மனைவி. வேண்டிய பொழுது வரும் மலையை போன்றவள் மனைவி. மேலும் தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவரையும் காப்பவளும் அவளே. எனவே பெற வேண்டியது நல்ல துணையே, அதுவே மங்களம். இப்ப இது வந்து அதிகாரத்துக்கு உண்டான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்ப அது அப்படியே என்னது வேணும்? குறளுக்கு வருவோம். சரிங்களா? இது அதிகார விளக்கத்திலேயே வாழ்தலே எல்லாவற்றிலும் சிறந்தது. அப்ப நம்ம வாழ்றதுதான் சிறந்தது. ஓகேவா? வாழ்தலே எல்லாவற்றிலும் சிறந்தது. அதற்கு துணையாக இருக்கும் எதிர்பாலினம் சிறப்பாக அமைந்து விட்டால் அதற்கு துணையாக இருக்கும் எதிர்பாலினம் சிறப்பாக அமைந்து விட்டால் வளம் பல கிடைத்துவிடும்.
இங்க மனைவின்னு சொல்லல, எது பாலினம். அப்ப மனைவிக்கு கணவன் பொருந்தும், கணவனுக்கு மனைவி பொருந்தும். ஆனால் நிர்வாக திறன் இல்லாதவர் என்றால் ஏற்றம் இருக்காது. நிர்வாகத்திறன் இல்லாதவர்னா ஏற்றம் இருக்காதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிரும், அந்த குடும்பம் அங்கேயே நின்றும், வளர்ச்சிங்கிறதா இருக்காது. ஆனா கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. ஏன்னா எப்பவுமே இல்வாழ்க்கை அல்லது வாழ்க்கை துணைங்கிறது முழுமையாக தேவை அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? வேண்டிய பொழுது வரும் மலையை போன்றவள் மனைவி, மேலும் தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவரையும் காப்பவளும் அவளே. எனவே பெற வேண்டிய நல்ல துணையே, அதுவே மங்களம். மொத்தம் 2 டெஃபினிஷன் சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து முதல் குறளுக்கு வருவோம். மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி தற்கொண்டான் வாழ்க்கை துணை. ஏன் நான் அதை படிக்கிறேன் அப்படின்னா, இங்க வந்து மனைவியை தான் பெருமையா காட்டுற மாதிரி, அதாவது மனைவியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி காட்டியிருப்பாங்க. தினமணியில பாருங்களேன், அந்த மனைவிங்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. வாழ்க்கைக்கு தேவையானதை சிறப்புற செய்பவளை தனதாக கொண்டவன். அப்ப வாழ்க்கைக்கு தேவையானதை சிறப்புற செய்பவளை தனதாக கொண்டவன் வளம் பல காணும் வாழ்க்கை துணையை அடைந்தவன். அப்ப வீட்டுக்கு தேவையானதை சிறப்பா செய்பவளை தனதாக கொண்டவன். அப்படின்னா வீட்டுக்கு தேவையானதை சிறப்பா செய்யக்கூடியதை இயல்பா வச்சிருக்கிறவங்க, இயல்பா இருக்கக்கூடிய, அதாவது மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி. அப்ப வீட்டுக்கு தேவையானதை சிறப்பா செய்யக்கூடிய தன்மையவள், மாண்புடையவள். தற்கொண்டான் வளர்த்தக்கால், அவங்க இதை எப்படி கொண்டு வராங்க, வளம் பல காணும் வாழ்க்கை துணையை அடைந்தவன். அப்ப இப்பேற்பட்ட மனைவி அடையிறதே என்னது, வளம் பல காணும் வாழ்க்கை துணையை அடைந்தவன் அப்படிங்கிற மாதிரி தினமணியில கொண்டு போவாங்க. அதே அந்த இன்னொரு வெப்சைட் சொன்னேன் இல்லையா, திருக்குறள்.net, அதுல பார்த்தோம்னா ஒண்ணு, இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள். புரியல? இல்ல, நான் இதை படிச்சு முடிச்சிடறேன். சரியா? முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வந்துருவோம். சரியா? ரெண்டாவது, பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற நல்ல குணம், நல்ல செயல்களை உடையவளாய் தன்னை மணந்தவனின் வருவாய்க்கு ஏற்ற வாழ்க்கையை அமைப்பவளே மனைவி. பிறந்த புகுந்த குடும்பங்களுக்கு ஏற்ற நல்ல குணம், நல்ல செயல்களை உடையவளாய் தன்னை மணந்தவனின் வருவாய்க்கு ஏற்ப வாழ்க்கையை அமைப்பவளே மனைவி. அடுத்து மூணாவது ஒருத்தங்க, இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்கு தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் கணவனின் வாழ்வுக்கு பெரும் துணையாவாள். இது இவ்வளவு அழகழகா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இனி அடுத்தடுத்ததெல்லாம் எங்களுக்கு இதுல என்ன கொடுத்திருக்கோ அதை மட்டும் பாக்குறோம். நீங்க வெப்சைட்ல வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்காங்க, அடுத்தடுத்ததை போய் பாத்துக்காங்க. இப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்றோம். ஓகேவா? இனிமேல் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அடுத்து கடந்து போவோம். சரியா? அடுத்து ரெண்டாவது படிங்க. மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சிதாகினும் இல். அவ்வளவுதான். மனைமாட்சி, மனைனா வீடு, மாட்சி சிறப்பு, அல்லது வீட்டுக்குரிய சிறப்பு, குடும்பத்துக்குண்டான சிறப்பு. அப்ப அந்த வீட்டுக்குண்டான சிறப்பு அல்லது சிறப்பான பண்புகள் இல்லால் கண் இல்லாயின். இங்க இல்லால் அப்படின்னா என்னன்னா வீட்டில் இருப்பவள் அல்லது வாழ்க்கை துணை. இல்லால் என்னுடைய மனைவின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லால் வாழ்க்கை துணை. ஓகேங்களா? வீட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு துணை தான் யாரு, இல்லால். அந்த இல்லால் கண், அப்ப மனைக்கு உண்டான சிறப்பு, குடும்பத்துக்கு உண்டான சிறப்பை நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு இல்லாயின். இப்ப நான் இங்கதான் பிடிச்சது எங்களுக்கு, இல்லாயின். இல்லால் கண் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை. இல்லாயின் இல்லன்னா எது, மனைமாட்சி. அப்ப குடும்பத்துக்கு சிறப்பான தன்மைகள் பண்புகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த பண்பு நம்ம வாழ்க்கை துணைக்கு இல்ல அப்படின்னா வாழ்க்கை எனைமாட்சிதாயும் இல். அப்ப நம்மளோட வாழ்க்கை வேற என்ன இருந்தாலும் என்ன இல்ல, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எப்ப
இந்த மனைமாட்சியுடைய இல்லால் நம்மளுடைய வாழ்க்கை துணை, நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த மனைமாட்சி இல்லைனாலோ அல்லது மனைமாட்சியோட நம்மளோட வாழ்க்கை துணை இல்லைனாலோ நம்ம வாழ்க்கையில என்ன இருந்தாலும் இல்லதான். நல்லா இருக்குங்களா? இணைமாட்சிதாயினும் வேற என்ன சிறப்பு இருந்தாலும் சரி அது இல்லதான் அப்படின்னு சொல்லு. ஸோ இதெல்லாம் தான் ரசிச்சது. இதுக்கப்புறம் என்ன இது வரும். இதை வந்து ரொம்ப லென்த்தா சொன்னதுக்குன்னா இங்க எங்கெல்லாம் சோர்சஸ் இருக்கு, எங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, இதெல்லாம் தான் எங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அதனால அந்த 2 வெப்சைட்டுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இதோட புக் வேணும்னா நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க வேணும்னா எடுத்துக்காங்க. ஏன்னா எல்லா அதிகாரத்துக்குமே கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணிக்காங்க, எடுத்துக்காங்க. அடுத்து இது 2 மாதிரி படிச்சாரா? 3 நாள் போய்க்கலாம். மனைத்தக்க மாண்புடையலாகி மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சிதாயினும் இல் மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சிதாயினும் இல். அடுத்து 3 நாள் பார்க்கலாம். Thank you very much. பேசு. 3வது இல்லது என் இல்லவர் மாண்பானால் உள்ளது என் இல்லவர் மானா கடை. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரமா பாத்துருந்தீங்கன்னா அது எந்த அதிகாரத்துன்னு தெரியல, ஒரு இடத்துல பாப்பா அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானா கடை. அப்ப அவங்களுக்கு அது அந்த பதிஞ்சிருக்கு. இது ஒரு கேள்வி. இல்ல அப்பா அப்படி சொல்லி கொடுத்தாரு. ஒரு தடவை நாங்க இங்க 2 பேரும் உட்காந்து சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், செகண்ட் அப்பா சொல்லுவாரு. அப்படி சொல்லி திருக்கும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா 3வது சொல்லும் போது கொஞ்சம் பதட்டினாரு. அதனால தான் நான் இந்த இது எடுத்து கொடுத்தேன். இல்லது அவர் இப்படி சொன்னார், இல்லது என் இல்லவர் மாண்பான அப்படின்னு சொன்னாரு. அதான் பிரிச்சு எப்படி படிக்கணும்னு சொன்னேன். அப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்கு சரியா சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம தப்பு பண்ணோம்னாலோ அல்லது நம்ம அவங்க கவனிக்கிறாங்களா அப்படிங்கிற பார்வையில் நம்ம சொல்லிட்டு வந்தாலும் அவங்களால என்ன பண்ணிட முடியும், கரெக்டா கேட்ச் பண்ணி இல்ல நான் எனக்கு வந்து இல்லதன் இல்லவள் மாண்பானால் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க, இல்லது என் கேள்வி கேட்கிற மாதிரி தானே கேட்கணும். நீங்க என்ன இல்லது என் அப்படின்னு சொல்லாம இல்லதன் இல்லவள் மாண்பானால் அப்படின்னு ஒட்டுக்கா சொல்றீங்க, அப்படி சொல்லாதீங்க, நீங்க இப்படித்தானே சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அவங்க இப்ப ஞாபகப்படுத்தாங்க. சோ நம்ம ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆயிரும், நம்மளே சரி பண்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. நான் விரும்பின ஒரு சில நல்ல விஷயங்கள்ல இது ஒண்ணு. ஓகேவா? சோ இல்லது என் இல்லது அப்படிங்கறது எப்படி புரியும்னா இல்லது என் அதாவது இல்லாதது இல்லாதது என்ன. அப்ப இல்லாதது என்ன எப்ப இல்லவள் மாண்பானால். அப்ப வாழ்க்கை துணை இல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கிறது அதை விட ஏதாச்சும் நல்லது இருக்காங்க இல்ல. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை துணை இருக்கிறாங்க இல்லையா, அப்ப நம்மளுடைய வாழ்க்கை துணை சிறப்பானவளாக அல்லது மாண்புடையவளாக அல்லது உயர்வானவங்களாக இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மகிட்ட இல்லாதது என்ன, நம்மளால எல்லாத்தையுமே அடைஞ்சிட முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சூரிய வம்சம் படத்தை காட்டலாம். அவங்க 2 பேருமே இன்கம் இல்லாம தான் பெருசா பெரிய அளவுல வருவாய் இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பெஸ்ட் உதாரணமா காட்டலாம். ஏன்னா மனைவி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் படிச்சு கலெக்டர் ஆகி வருவாங்க, கணவன் பார்த்தோம்னா பெரிய பிசினஸ் மேனா வருவாரு. ஓகேவா? அதேதான். அப்ப எதுவுமே இல்லாதவங்க கூட சரியான வாழ்க்கை துணை அல்லது அமைஞ்ச வாழ்க்கை துணை ஒன்னையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னம்னா அவங்க 2 பேருமே நல்ல விதமான உச்சத்தை அடைய முடியுங்கிறதுக்கு சூரிய வம்சம் படத்தை வந்து நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். அந்த சரத்குமார் அண்ட் தேவயானி அந்த காம்போ இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இல்லவள் மாண்பானால். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை துணை வந்து சரியானதா இருந்துச்சு அப்படின்னா என்ன, நம்மகிட்ட இல்லாதது என்ன, நம்மகிட்ட தான் எல்லாமே கிடைச்சிரும். நம்மகிட்ட இல்லாதது என்ன, எல்லாமே கிடைச்சிரும். இல்லவள் மாண்பானால் நம்மளுடைய வாழ்க்கை துணை மட்டும் சரியா இருந்துச்சு அப்படின்னா, நாம சரியான வாழ்க்கை துணையா இருந்தோம்னா, அப்ப நமக்கு சரியா அமையலைங்கிறது மட்டும் இல்ல, நாம அவங்களுக்கு சரியா அமையணும் இல்லையா, அதுவும் ஒண்ணு. ஓகேவா? அப்ப இல்லவள் மாண்பானால் அப்படிங்கிறது என்னது, இல்லவள் அப்படிங்கிறது பெண்ணை மட்டும் குறிக்காது.
அப்ப இல்லவள் நம்மளுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய ஆள், நம்மளுடைய வாழ்க்கை துணை. ஓகேவா? அப்ப நம்ம அவங்களுக்கு சரியான ஆளாகவும் அவங்க நமக்கு சரியாகவும் இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மகிட்ட இல்லாததுங்கிறது எதுவுமே கிடையாது. அதான் இல்லது என் இல்லவள் மாண்பானால். அப்ப நாம அவங்க சரியா இருந்து அவங்க நம்ம சரியா இருந்துட்டாங்கன்னா நம்மளால எல்லாமே அடைய முடியும். ஓகேவா? அப்ப இது கேள்வி, இது பதில், இது கொஸ்டின், இது பதில். ஓகேவா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கை துணை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, நாம ஒருத்தர் கரெக்டான வாழ்க்கை துணையா இருந்தோம்னா இல்லாதது என்ன, நம்மளால எல்லாத்தையுமே அடைய முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் என்னது, சூரியவம்சம் படம். ஓகேவா? ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க, அப்ப ரெண்டு பேருமே வளருவாங்க. ஓகேவா? அடுத்து உள்ளது என். அப்ப இது எப்படி புரியும்? உள்ளது என் அப்படிங்கிறது உள்ளது கூட்டல் என். ஓகேவா? அப்ப உள்ளது என் அந்த இங்க புரியுற மாதிரி அங்கேயும் புரியும். அப்ப உள்ளது என் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன இருந்து என்னையா பிரயோஜனம்? இல்லவள் மானா கடை. அப்ப அந்த வாழ்க்கை துணை சரியா அமையல, சரியா இல்ல, அல்லது நாம ஒருத்தருக்கு வாழ்க்கை துணை சரியா இல்ல, அல்லது அவங்க நமக்கு சரியா இல்ல, இல்லன்னா என்னது, என்ன இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு நாங்க உதாரணமா பேசிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த ஒரு படத்துல வந்து கருணாஸோட ஒய்ஃபா வந்து அவங்க இருப்பாங்க. அப்ப இன்னொருத்தர் ஹீரோ போய் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் வந்து என்ன படிச்சுக்கணும் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க பிஏ இங்கிலீஷோ எம்ஏ இங்கிலீஷோ படிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனா வந்து கணவர் வந்து தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுவாரு. ஆனா அந்த அம்மா வந்து அத உனக்கு இது தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டாம அவங்களுக்கு தகுந்தபடி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த வாழ்க்கையை கொண்டு போவாங்க. சோ சக்சஸ்ங்கிறது வெறும் பொருளாதாரத்திலயோ வீடு வாசல் அதுலயே மட்டும் இல்ல, அந்த குடும்ப கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா சக்சஸ். அது அடிமைத்தனமா அப்படிங்கிறதுக்கு நான் அந்த இதுக்கு போகல, நம்ம என்ன இருக்குது அப்படின்னு, அதாவது எப்பேற்பட்ட இல்லாத சூழ்நிலையிலையும் ஒருத்தங்க ஒரு குடும்பத்தை நல்லா நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கையை சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே. அதாவது உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை துணை தப்பா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சரியா இல்ல அப்படிங்கும் போது நம்மகிட்ட எவ்வளவு என்ன இருந்தாலும் நமக்கு என்ன கிடையாது, எந்த பிரயோஜனமும் இல்ல. இதான் இப்ப இந்த குரல் அவங்களுக்கு எப்ப கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. குரல் சொல்லிடுறாங்க, இதே டோன்ல சொல்லிடு. வெரி குட். இல்லவள் மாண்பானாள். உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? பெண்ணின் பெருத்தக்க யாவுல. பெண்ணின் பெருத்தக்க யாவுல. இது இப்ப கேள்வி நினைக்கிறீங்களா இல்ல ஒரு சென்டென்ஸ் நினைக்கிறீங்களா? யாவுல கேள்வி. அப்ப பெண்ணின் பெருத்தக்க யாவுல, பெண்ணின் அப்படின்னா வாழ்க்கை துணை. ஓகேவா? தன்னுடைய வாழ்க்கை துணையை விட பெருசு என்ன? அப்ப நீங்க மனைவிக்கு வச்சுக்கலாம், கணவனுக்கு வச்சுக்கலாம். தன்னுடைய கணவனோ தன்னுடைய மனைவியோ இவங்க ரெண்டு பேர்த்த தவிர வேற யாரும் பெருசு கிடையாது. ஓகேவா? அப்பா அம்மா எல்லாம் வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? அப்ப பெரியவங்க மட்டும்தான் செல்வம் அப்படிங்கிறது. அவ்வளவுதான். சரியா? தன்னுடைய வாழ்க்கை துணை. ஓகேவா? அப்ப பெண்ணின் பெருத்தக்க யாவுல, நம்மளுடைய வாழ்க்கை துணையை விட வேற என்ன பெருசு? கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். அப்ப அவங்க ஒழுக்க நெறியில நின்னு, ஏன்னா ஒழுக்க நெறியில நிக்கும் போதுதான் நமக்கு தைரியம் இருக்கும், ஒரு பிரச்சனையை எதிர்த்து போராடணும்னு இருக்கும். நம்மளே கரையோட இருந்தோம்னா நம்ம பிரச்சனையை எதிர்த்து போராடலாம் மாட்டோம், அந்த பிரச்சனையை வேற எப்படி குறுக்கு வழியில் சமாளிக்கலாம் தான் யோசிப்போம். ஓகேவா? இங்க கற்புங்கிறது ஒழுக்க நெறி. நம்ம போய் சொல்லாம நம்மளுடைய நேர்மையா இருப்போம் இல்லையா? அப்ப நம்ம குடும்பம் நம்ம எதுக்குண்டானது இருப்போம் இல்லையா? கற்பெண்ணும் திண்மை, இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஓகேவா? தவறான நடவடிக்கை எதுவுமே இல்லாத கற்பெண்ணும் திண்மை, மன வலிமை. ஓகேவா? ஏன்னா நல்ல வழியில நடக்கிற ஒருத்தருக்கு தான் அந்த மன வலிமை இருக்கும். இப்ப நான் ஒரு 100 ரூபாய் செலவழிச்சிட்டேன் என் மனைவிக்கு தெரியாம அப்படின்னா, அந்த 100 ரூபாய் எங்களுக்கு நான் 1008 போய் சொல்லணும். அதே அந்த 100 ரூபாய் நான் தெரிஞ்சு செலவழிச்சுக்கிறேன் அப்படிங்கும் போது இந்த மன வலிமை ரொம்ப தைரியமா இருக்கும். இருப்பா நான் இதுக்கு இதே கிளாஸ் செலவழிச்சா யோசிச்சு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், யோசிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? அதானது கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். அப்ப இந்த அளவுக்கு மன வலிமையோட நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்க நம்மகிட்ட அந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறாங்க, கற்பு நெறியோட இருக்கிறாங்க, ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த அளவுக்கு ஒழுக்க நெறியோட ஒழுக்கமா இருக்கக்கூடிய தவறுகள் செய்யாத இந்த மன வலிமை இருந்துச்சு அப்படின்னா இதை விட வேற என்ன இருக்கு? அப்ப இந்த அளவுக்கு நேர்மையான, இந்த அளவுக்கு மன வலிமை இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை நமக்கு இருக்கும்போது இதை விட பெருத்தக்க யாவுல, இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? இதுதான் கேள்வி. நல்லா இருக்குங்களா? இங்க பெண்ணின் அப்படிங்கும் போது அவங்க இந்த கற்புங்கிற வார்த்தையை காட்டணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒண்ணா காட்டணுங்கிறக்கா சொல்ல வர்றாங்க. ஓகேவா? ஒழுக்க நெறி.
ஓகேவா? இது ஆணுக்கு பொருந்தும் போது அதே ஒழுக்க நெறி தான். பொய் சொல்றதுங்கிறது ஒழுக்க நெறி கிடையாது. அப்ப ஒரு பொய் சொல்லிட்டோம்னா நமக்கு இந்த திண்மை வராது. அப்ப அந்த ஆமா யா உல அப்படின்னா யாதுன்னு சொல்லுவோம்ல. யா ஏதாவது இருக்கா, யாது உல உலனா இருக்கான்னு அர்த்தம். அப்ப இதை விட பெருமை வேறதா, இதை விட பெருசு வேறதா இருக்கான்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மள்ட்ட நேர்மையாவும் உண்மையாவும் இருந்தாங்க அப்படின்னா, உண்மையாவும் தைரியமா இருந்தாங்க அப்படின்னா அதை விட பெருசு எதுவுமே கிடையாது. ஏன்னா நாம எங்கேயாவது தோத்துட்டு போய் நின்னாலுமே வீடு நம்ம ஜெயிச்சுக்கலாம், நாம பாத்துக்கலாம். நம்மளால முடியாதா வீடு லாஸ் ஆனா ஆகிட்டு போகுது, நம்ம அடுத்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த உங்களோட வாழ்க்கை துணை சொல்ற மாதிரி வேற யார் சொன்னாலும் நமக்கு வராது. ஏன்னா டெய்லி நம்ம அவங்களோட தான் தூங்க போறோம். நாம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட தான். அப்ப ஊர் நம்மள என்ன சொன்னாலும், உறவுகள் நம்மள என்ன சொன்னாலும், நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளை தட்டி கொடுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. கரெக்ட் தானே? நீ சம்பாதிக்கவே இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு உங்க வாழ்க்கை துணை சொல்லிச்சுன்னா அதை விட பெருசு எதுவும் கிடையாது. அதே மாதிரி நீங்க திருடிட்டு வரீங்க, நீ திருட்டு நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை துணை சொல்லிச்சுன்னா அதை விட பெருசு உங்களுக்கு எதுவும் கிடையாது. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப உங்களோட வாழ்க்கை துணை உங்களை ஏத்துக்கிறாங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது எதுவுமே பிரச்சனை கிடையாது. அப்ப அந்த மாதிரி திருடுறது சரின்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதுக்காக என்னது கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போயிருவீங்க, வெளி சமுதாயத்துல வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்ப என்ன ஆகும், அந்த திண்மை சமுதாயத்துல குறைய ஆரம்பிச்சிடும். அதோட இம்பாக்ட் நம்ம வீட்டுல நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப வீடு கட்டல, வாச கட்டல, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா, அது வரைக்கும் முக்கியம். அதான் என்னது பெண்ணின் பெருத்தக்க யாவுல. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத விட இந்த வீடு கட்டி ஒண்ணு வரப்போறது இல்ல, அந்த 100 பவுன் சேர்த்து ஒண்ணு வரப்போறது இல்ல. ஓகேவா? அதான் பெண்ணின் பெருத்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அவ்வளவு ஒழுக்க நெறியில தைரியமாவும் திண்மையாவும் வாழ்றதை விட இங்க பெருசு வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்த 3 நாள் மட்டும் சொல்லிடுறேன். வெரி குட், வெரி குட். அடுத்து 4வது பெண்ணின் பெருத்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். இப்ப இதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். என்னென்ன நம்மளுடைய பேரண்ட்ஸ் வச்சு சொல்ல முடியும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கலாம்னு சொல்ல முடியும். எல்லாமே இதுக்கு வரணும். அல்லது இவங்க அந்த அளவுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுல இந்த வார்த்தைகள் இதுக்கு இது என்ன, இப்ப அவங்க என்னென்ன கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியும். இவ்வளவு இது கேள்வி பதில்ங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை துணைங்கிற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. இவ்வளவுதான் யோசிப்பாங்க. சரியா? நல்லா இருக்கும், ஜாலியா படிக்கலாம். ஓகேவா? அடுத்த 5வது பார்க்கலாம். நீங்க சூப்பரா சொன்னீங்களா? புகழ் புரிந்த இல்லார்க்கு இல்லை, இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. ஓகே, வெரி குட். ஓகேவா? ஆக்சுவலா இவங்க இந்த குரல் படிக்கும் போது இவங்களுக்கு எழுத்துக்கள் தெரியாது. சரியா? அப்ப கேள்வியை வச்சுதான் படிச்சது. இப்ப எழுதிருக்குதுங்கிறதுனால அதை பார்த்து படிக்கிறேங்கிற ஆர்வத்துல புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை அப்படின்னு படிக்கிறாங்க. அதை இப்ப அப்படியே அனுபவிச்சது காரணம்னா இப்படித்தான் நம்ம முதல்ல யோசிச்சிருப்போம். ஏன்னா ஒரு பொருள் பாருங்க, புகழ் புரிந்த இல்லிலோருக்கு, ஓகேவா, இல்லிலோருக்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. இந்த குரலை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பொருள் வருது அப்படின்னு ஜஸ்ட் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரியா? ஏன்னா இந்த அதிகாரத்துல தான் எனக்கு அதிகமான சர்ப்ரைஸ் வந்துச்சு. ஓகேவா? ஒவ்வொரு குரலுக்கு பார்த்தோம்னா நிறைய சர்ப்ரைஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க சும்மா நான் பார்த்த உடனே நான் என்ன யோசிச்சேன்னா ஏறுபோல் பீடு நடை அப்படின்னா, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை அப்படின்னா, சரி நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு நடக்க வேண்டியது இல்ல, அதாவது தலை குனிஞ்சு நடக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஓகேவா? ஒருவேளை நீங்களும் அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஓகேவா? ஆனா பொருள் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சும்மா இதை பார்த்தா இந்த பீடு நடைன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம்ல, அப்படி பார்த்துட்டு இப்படி யோசிச்சேன். இப்ப பொருள் எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். புகழ் புரிந்த இல், புகழ் புரிந்த இல், இல்லைன்னா யாரு, இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம். அப்ப இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை என்று நம்மளுடைய வாழ்க்கை துணை. அப்ப புகழ் புரிந்த இல் இல்லோருக்கு, இல்லோருக்கு இல்லை. அப்ப
சாதிக்கணுங்கிற எண்ணம், ஓகேவா, நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லைன்னு வச்சுக்காங்களே. இல்லோருக்கு இல்லை நிகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. ஏறுபோல்னா சிங்க மாதிரி. புகழ் புரிந்த இல். அப்ப இது இல்லோருக்குங்கிறது எப்படி பாருங்க, எப்படி மாறுது பாருங்க. புகழ் புரிந்த இல். இல்லைன்னா வாழ்க்கை துணை, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், ஓகேவா. புகழ் புரிந்த அப்படின்னா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள, நம்ம சாதிக்கணும், நம்ம யாரு முன்னாடிலாம் விழுந்தோமா ஜெயிச்சு காட்டணும். இதுக்கும் அதே சூரிய வம்சம் பார்த்தே காட்டலாம், சரியா. அப்ப யாரு முன்னாடி விழுந்தோமோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம், புகழ் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கு இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம மேரேஜ் பண்ணும்போது நிறைய இடங்கள்ல எதிர்ப்பு வருது. நம்ம அதெல்லாம் மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதான் அதை சொல்றாருல, நீ ஒரு உதவக்கரை, உன்னை நம்பி வந்து அது ஒரு உதவக்கரை, இந்த 2 உதவக்கரையும் போயிட்டு இதாதான் ஆக போகுது. அதுவும் ஏன் கண் பண்ணி நடக்க வேண்டாம், ஓகேவா. வேர்டு அது அப்பா சொல்லியிருந்தாலும் சரி, யார் சொல்லியிருந்தாலும் சரி. சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு அப்பாவா இருக்கலாம். வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அவர் மாமனார் தானே. இப்ப நம்ம மாமனார் சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, அதே தானே. அது ஹீரோங்கிறதுனால ஓகே, ஹீரோட அப்பாங்கிறதுனால நம்ம ஓகேன்றோம். அவர் கடைசி நல்லவரை இதெல்லாம் ஏத்துக்குவார் அப்படிங்கிறது, ஓகேவா. அப்ப ஜெயிச்சு வந்தாதான் அது உண்மை. அப்ப அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும். இது போட்டி அவா வெகுளியான்னு கேட்டோம்னா அப்படி இல்லை. அறத்துல வர நம்ம வரமாட்டோம் நினைச்சாங்க இல்லையா, நம்ம ஜெயிச்சு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி எதிர்நீச்சல் போட்டு வந்துடணும், ஜெயிச்சு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு குணம், சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாத வாழ்க்கை துணை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, நம்ம யார் யார் முன்னாடிலாம் அவமானப்பட்டோமோ இகழ்வார் முன். ஏன்னா நம்மளோட வாழ்க்கை துணைக்கு அந்த மாதிரி எந்த தாட்டும் கிடையாது. நம்மளோட அவமானங்கள் எல்லாம் நம்மளோட அவமானங்கள் தான். நம்மளோட வாழ்க்கை துணைக்கு அது அவமானமே கிடையாது. அவமானமா அவங்க கருதிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க, இல்ல நம்ம எழுத்து போராட நினைச்சிருப்பாங்க. அப்ப அப்படி ஒரு எண்ணம் இல்லைங்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்களோட லெவலும் அவங்களோட சிறப்பும் தெரியாது, உங்களோட சிறப்பும் தெரியாது, தற்கொண்டான் வளமும் தெரியாது. என்ன முதல் குரல் அப்ப மனைத்தக்க மாண்புடையவளாவும் அவங்க கிடையாது, தற்கொண்டான் வளர்த்தக்காலும் கிடையாது. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களால என்ன பண்ண முடியாது. ஏறுபோல் சிங்கம் மாதிரி உங்களுடைய இகழ்வார் முன் பீடு நடை போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. புகழ் புரிந்த இல்லோருக்கு, உங்களோட வாழ்க்கை துணைக்கு நம்மளை பார்த்து இகழ்ந்தவங்க நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற உத்வேகம் இல்ல, சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்ல அப்படின்னா அந்த இகழ்ந்தவங்க முன்னாடி அல்லது கேவலப்படுத்தினவங்க முன்னாடி சிங்க மாதிரி ஏறு போல் சிங்க மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு நம்ம பொருள் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நடக்க வேண்டியது இல்லை, பீடு நடை அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். அதே இப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஜெயிக்கணுங்கிற சாதிக்கணுங்கிற எண்ணம் நமக்கோ நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கோ இல்லை அப்படிங்கும் போது நம்மளை கேவலப்படுத்துறவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாது, தலை நிமிர்ந்து அப்படி கம்பீரமா நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இது நாங்க எங்க வீட்டுல அடிக்கடி பேசுவோம். அதான் இப்ப பொதுவாவே ஒரு பெண் அப்படின்னா புப்பு எழுதுறாங்க, புப்பு எழுதுறோம்னா கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா பெரிய டாஸ்க் என்ன, குழந்தைங்க பெற்றுறணும். அதுல 2 குழந்தைங்க வந்துச்சு அப்போதும்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷனே என்னது, கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுறணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்த்துறணும், ஓகேவா. அப்போ நாங்க எங்க ஒய்ஃப்ட பேசுவேன், உங்களுக்கு என்னப்பா, உங்களை சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க செஞ்சுட்டீங்க. சோ யூ ஆர் ஆல்ரெடி வாழ்க்கையில என்ன பண்ணியாச்சு, அச்சீவ் பண்ணியாச்சு. அப்ப இனிமேல் நீங்க சாதிக்கிறதுக்கு என்ன இருக்கு, இந்த எண்ணத்துல போய் நின்றுக்கிட்டீங்க அப்படின்னா நாம எப்போ மேல வர்றது. அப்ப நம்ம இப்படித்தான் போயிருவோம்னு சொல்லி நினைச்சவங்க முன்னாடி நாம மேல வரணும்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு உச்சத்தை அடையும் போது தானே, கரெக்ட் தானே. அப்படி அடையல அப்படிங்கும் போது நீங்க எங்க போய் கம்பீரமா போவீங்க. அப்ப கம்பீரமா போல அப்படிங்கும் போது அந்த அதே இழந்த இடத்துக்கே நம்ம திரும்ப திரும்ப போறோம் அப்படிங்கும் போது உங்க வீட்டுக்கார ராஜாவா வரல,
உங்க மனைவி ராணியா வரல. எவன் ஒருத்தன் உங்களை பார்த்து வேலைக்காரான்னு சொல்லி சொன்னாங்களோ அதே வீட்டுக்கு நீங்க ராஜாவாவோ ராணியாவோ மாறாம தொடர்ந்து வேலைக்காரனாவே போறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை இருக்கும், எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், அதை கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இந்த குரலை நாங்க பயன்படுத்துவோம். இதை நம்ம கிண்டலுக்கு பயன்படுத்த முடியாது இல்லையா, கிண்டலுக்கு பயன்படுத்த முடியாது, ஒரு வழிக்காக பயன்படுத்துவோம். அதையும் நம்ம அடிக்கடி சொல்ல முடியாது. சொன்னோம்னா என்ன ஆயிரும், நீங்க என்ன ஏன் அப்படி குத்தி குத்தி காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா, இது பொதுவா எல்லா கணவன்மார்களுக்கும் பொருந்தும். அதுவும் டிஎன்பிசிக்கு யாராவது லேடிஸ் படிக்கிறாங்க அப்படின்னா எல்லா மனைவிமார்களுக்குமே அது பொருந்தும். ஏன்னா எத்தனை வருஷமா படிப்பா அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே கேட்டுருவாங்க. அது என்ன டிஃபிகல்டிஸ் இருக்குதுங்கிறத பத்தி தெரியாது. ஓகேவா, அப்போ நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் என்னதான் உங்களால இந்த ஏறு போல் பீடு நடை போட முடியாது. அப்ப என்ன பண்ணிக்காங்க, புகழ் புரிந்த இல்லா மாறுங்க. புகழ் புரிந்த இல்லா மாறினீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஏறு போல் பீடு நடை போட முடியும். அப்ப புகழ் புரிந்த இல்லா இல்லாம இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பீடு நடை போட முடியாது. இதை நோட் பண்ணி கூட வச்சுனா எங்க வீட்டுல இந்த குரலை எல்லாருமே சொல்லுவோம். ஆனா என்ன பண்ண மாட்டான், முதல்ல சொன்ன இல்லையா அந்த மாதிரி பெற்றார் பெரின் அல்லது தெய்வம் தோழால் அந்த மாதிரி கிண்டலுக்கு சொல்லாம இது ரொம்ப வலியான ஒண்ணு, ஆனா வலியோட ஒண்ணு. ஓகேவா, சோ புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை, புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை. அப்ப புகழ் புரிந்த அந்த சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, தான் யார் முன்னாடி தோத்தமோ அவங்க முன்னாடி வந்து ராஜா மாதிரி நடந்து போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடையாது. ஓகேவா, இது வழிதான், பட் இது உண்மை. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து 10வது. இப்ப இந்த குரல் எப்படி படிப்பீங்க, 9வது குரல். புகழ் புரிந்த இல்லோர்க்கு இல்லை, இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை. அவ்வளவுதான், சரியா. புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை. அப்ப சாதிக்கணுங்கிற என்ன இல்லாத வாழ்க்கை துணையை வச்சிருந்தோம்னா நமக்கு என்ன கிடையாது, நம்ம தோத்தவங்க மாதிரி கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அட்லீஸ்ட் இதே நம்ம என்ன பண்ணிக்கணும், உணர்ந்து ரெடியா இருக்கணும். ஓகேவா, கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து. இது கணவன் வீட்டு சார் கேவலப்படுத்தினாலும் சரி, மனைவி வீட்டு சார் கேவலப்படுத்தினாலும் இல்ல வெளியே இருந்து யார் பண்ணியிருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் நண்பர்கள். ஓகேவா, இது பொருந்தும். ஓகேவா, நெக்ஸ்ட் மங்களம். மங்களம் என்ப மனைமாட்சி. சூப்பர், மங்களம் என்ப மனைமாட்சி. அதன் நன்கலம் நம்மக்கள் பேர். ஆல்ரெடி சொல்லிருப்பேன், அது மற்ற இதெல்லாம் வரும் அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், மற்றதன் அப்படிங்கறத மற்ற, அதாவது ஒண்ணு என்னது இப்ப எப்படி பண்ணுவோம், நம்ம மற்றும் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்ல வந்து கடைசியா போடக்கூடிய ஒரு பொருளுக்கு முன்னாடி தான் பயன்படுத்துவோம். ஓகேவா, இல்லடா, மற்ற கூட்டல் அதன் இது ரெண்டு சேர்ந்துதான் என்ன இருக்குது, மற்றதன் மாறி இருக்குது. இந்த ரூவும் ஆவும் சேர்ந்துதான் என்ன ஆகுது, ரான்னு மாறுது. ஓகேவா, இதெல்லாம் சேர்த்து எழுது பிரிக்கிறது இற்றோட ஆசியத்தாரா. இது ரூக்கு வந்து ஊ வந்து இதுக்கு எழுவ போது நிறைய வரும். ஓகேவா, அதை நீங்க பின்னாடி போய் படிச்சுக்காங்க. ஓகேவா, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிடுறாங்க, மங்களம் என்ப மனைமாட்சி. மங்களம்னா என்னது, சுபிச்சம், இதெல்லாம் சொல்லிருப்போம்ல, செல்வம் என்ன வேணா வச்சுக்கோங்களேன். அப்படினாலே நல்லது அல்லது மங்களம் நம்மளுடைய செல்வம் எல்லாமே என்னதான் அப்படின்னாலே மனைமாட்சி தான், நம்மளுடைய வாழ்க்கை துணை தான். நம்மளுடைய வாழ்க்கை துணை நமக்கு சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மங்களகரமானது. அதை விட சுபிச்சம் எதுவுமே இல்லை. சோ உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய மங்களம், உங்களுடைய சுபிச்சம், உங்களுடைய நல்லது எல்லாமே என்னதான் உங்களுடைய வாழ்க்கை துணை தான். ஓகேவா, எனக்கு அப்படிதான், எல்லாத்துக்குமே அப்படிதான். ஓகேவா, மற்றதன் மற்ற, அப்ப அதன் நன்கலம் அவ்வளவுதான். அப்படின்னா என்ன, இப்பேற்பட்ட மாண்புடைய வாழ்க்கை துணையை மாண்புடைய வாழ்க்கை துணையை கொண்டதுதான் நம்மளுடைய வரம், மங்களம், சுபிச்சம் எல்லாமே. மற்ற அதன் நன்கலம், அதன் விளைவாக கிடைச்ச நல்ல வரவு அல்லது நல்ல அடிஷனல் தான் என்னது, வரம். அதான் என்னது, நன்மக்கள் பேரு. நல்ல மக்களை நம்ம என்ன பண்றது, எடுத்துக்கிறது. நல்ல மக்களை நம்ம பெற்றுக்கிறது. ஓகேவா, அப்ப நல்ல மனைவி இருந்துச்சு அப்படின்னா அல்லது நல்ல கணவன் இருந்தார் அப்படின்னா அதுதான் மங்களம். இங்கேயே பூர்த்தி அடைஞ்சிருக்கு. இதுக்கு கிடைச்ச ஒரு அடிஷனல் வரம் தான் என்னது, நல்ல குழந்தைங்க. யோசிச்சு பாருங்க, நல்ல கணவன் மனைவி அவங்களோட குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. நல்ல இனிமையான மொழிகள்,
அப்ப இதுல சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதுக்கு அடுத்து ஒரு அதிகாரம் வரும், 7வது அதிகாரம் மக்கட்பேறு. அந்த மக்கட்பேறு எவ்வளவு நல்ல நன்கலம் அப்படிங்கறத அதுக்குண்டானது எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப லீவ் இல்லையா, அதனால லீவ்ல முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சா அதான் இப்ப லீவு தானே. நம்ம லீவு வந்து என் பிள்ளைங்க லீவுக்கு என்ன லீவை சமாளிக்க முடியல அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லையா, நமக்கும் யூஸ் அவங்களுக்கும் யூஸ். ஓகேவா? சோ நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் என்னது நமக்கு மங்களம். ஓகேவா? இதனால நமக்கு கிடைச்ச நம்மளோட குழந்தைங்க தான் நம்மளுடைய வரம், அடிஷனல் பெனிஃபிட். ஓகேவா? ஓகே. இப்ப 10 பொருளையும் அவங்க சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் உங்களுக்கு மனசுக்கு வந்துட்டு போதான்னு பாருங்க. வந்துருந்துச்சுன்னா நம்ம சக்சஸ். யா அதிகாரம் இது இவங்க வந்து எங்களுடைய நன்கலம். ஓகேவா? வாழ்க்கை துணை நலம் மனைத்தக்க மாண்புடையவள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. சூப்பர். மனைமாட்சி இல்லார்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாகினும் இல் இல்லது என் இல்லவள் மாண்பானார் உள்ளது என் இல்லவள் மானா கடை. பெண்ணின் பெருத்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவார் பெய்யென பெய்யும் மழை. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. பெற்றார் பெறின் பெறுவர் பெண்டி பெருஞ்சிறப்பு புத்தேலில் வாழும் உயிர்க்கு. புகழ் புரிந்தையில் இல்லோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏர்போல் பீடு நடை. மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலன் நம்மக்கள் பேரின். தேங்க்யூ வெரி மச். இந்த குறளுக்கு நாங்க விளக்கம் தேடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக் கிடைக்கவே இல்லை. அப்புறமேலுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் கிடைச்சிச்சு. அது முதல் ஒரு 23 அதிகாரம் தான் இருந்துச்சு. அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, ஈஸியா பயன்படுத்த முடியாது, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய ஒண்ணு அப்படிங்கிறது. ஓகே. அப்புறம் நம்ம கூகுள் ஏதாவது அதிகமா தேடுறோமோ அதெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு வரும் இல்லையா. அப்ப அந்த திருக்குறள் புக்கை திரும்ப திரும்ப தேடிட்டே இருக்கும்போது இப்போ வந்து எங்களுக்கு அந்த 1330 பொருள் இருக்கக்கூடிய புக்கு கிடைச்சிருந்துச்சு. அந்த புக்கை தான் நாங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம், நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நாங்க ரொம்ப ரசிச்ச அல்லது எங்க வீட்டுல அதிகமா பழக்கப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம். முடிச்சிடலாம். சரியா? எடுத்துடலாம். சரிங்களா? 7 வந்து மக்கட்பேறு, 8 வந்து அன்புடைமை, 9 விருந்தோம்பல், 10 வந்து இனியவை பொருள் எடுத்துடலாம். சோ இது எங்க வீட்டுல அதிகமா பயன்படுத்தப்பட்டது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஒய்ஃபோடையும் சேர்ந்து உட்காந்து பாருங்க. அவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சண்டை வராம நல்லபடியா பாருங்க. தேங்க்யூ. வாழ்க்கை துணை மேடம் 5 தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவார் பெய்யென பெய்யும் மழை. ஓகே. 5 தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாள் பெய்யென பெய்யும் மழை. இந்த குரல் தான் எங்க வீட்டுல அதிகமா ஓடிட்டு இருக்கக்கூடிய குரலா இருக்கும். பொதுவாகவே நம்ம ஒருத்தவங்க டீஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம 2 பேருக்கு தான் டீஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ ஏதாவது வேலை சொல்றாங்க இல்ல ஏதாவது ஹெல்ப் கேட்கிறோம் அப்படின் போது பாரு தெய்வம் தொழால். அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் இருக்கிறதுல உச்சம் யாருன்னா கடவுள் தான் அப்படின்னு பார்த்திருப்போம். ஓகேவா? அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஆள். ஓகேவா? அப்போ அப்பேற்பட்ட ஆளையே நீங்க வணங்க மாட்டீங்க, தொழ மாட்டீங்க அப்படின்னு வச்சுக்காங்களே, மதிக்க மாட்டீங்கன்னு சொல்றது நல்லது இல்ல. ஓகேவா? தெய்வம் தொழால் அப்பேற்பட்ட உயர்ந்த ஆளையே நீங்க மதிக்க நீங்க வணங்கல அப்படின்னாலும்
கொழுநன் தொழுது எழுவாள். கொழுநன் அப்படின்னா கொண்டவன், தற்கொண்டான். யாரு? தற்கொண்டான் அல்லது தன்னை கொண்டவன். ஓகேவா? அப்ப வாழ்க்கை துணை. ஓகேவா? அந்த வாழ்க்கை துணையை தொழுது எழுவான். பாருங்க, தொழுது எழுவாள் அப்படின்னு மட்டும் கொடுக்கல, தொழுது எழுவான். அது வந்து என்ன, ஆண் பால் வச்சுக்கிட்டாலும் சரி, பெண் பால் வச்சுக்கிட்டாலும் சரி, தொழுது எழக்கூடிய நபர், தொழுது எழக்கூடிய ஆள், மனைவி, கணவன், யாருக்கு வேணா வச்சுக்காங்க. நான் ஏன் காலை வணங்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கடவுள் வாழ்க்கையே பார்த்திருப்போம். அப்ப நீங்க காலை வணங்க வேண்டாம், மதிக்க தெரிஞ்சுக்கலாம்ல. அப்ப தன்னுடைய கணவனை மதிக்க தெரிஞ்ச மனைவி. அப்ப கடவுளையே அவங்க வணங்கல அப்படின்னாலும் தன்னுடைய கணவனை மதிக்க தெரிஞ்சவங்க, தன்னுடைய கணவனை வணங்கக்கூடிய ஆள். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மழை பெய்யும். இப்ப அவங்க சொன்னா மழை பெய்யும்பா கேள்விப்பட்டு. அதே மாதிரி பழைய இதுல பார்த்திருப்போம், காலையில் எழுந்திரிச்சோன்னா கணவனுடைய காலை வணங்கிட்டு தான் நாங்க அடுத்த வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். அதே மாதிரி கணவனுடைய பேரை சொல்லாத ஆட்களை நம்ம என்ன பார்த்திருப்போம். ஓகேவா? அதோடைய இதுன்னு வச்சுக்காங்களேன். அப்ப கடவுளையே வணங்கல அப்படின்னாலும் அவங்க தன்னுடைய கணவனை வணங்குறாங்க, மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மழை பெய்யும்னா பெய்யும். நான் ஒரு சில ஃபேமிலிஸ்ல பார்த்திருப்பேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்காரர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மனைவி பேசவே மாட்டாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன வேணா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு விஷயத்துல தலையிடுறாரு அப்படின்னா அவங்க மனைவி பேசவே மாட்டாங்க. அதோட சரி, என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்க எடுக்கிறாங்க, அதான் முடிஞ்சிருச்சு. நம்ம நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருப்போம், நம்ம அம்மா ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க, அப்பா வந்து பினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அதே சில சமயங்கள் அப்பா பேசிட்டு இருப்பாங்க, அம்மா வந்து பினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். சரியா? அப்ப என்னது, தெய்வத்தையே நீங்க வணங்கல அப்படின்னாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வணங்குனீங்க அப்படின்னா அந்த வணங்கக்கூடிய வாழ்க்கை துணை இருக்கிறாங்களே அந்த தன்மை கொண்டவர் மழை பெய்யும் சொன்னா பெய்யும். அப்படின்னா அவங்களுக்கு இயற்கை கட்டுப்படும் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, இது கணவனுக்கும் பொருந்தும். அப்ப அவருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா மனைவி மேல கரெக்ட் தானே, நான் கடவுளை வணங்க மாட்டேன் தொழ மாட்டேன் சொல்லிக்கலாம். ஆனா மனைவிய, அப்ப கடவுளை வணங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவியை மதிக்க தெரிஞ்சவரா இருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கை கட்டுப்படும். அவ்வளவுதான். சரியா? இதுதான் நாங்க அடிக்கடி வீட்டுல நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்கறோம், அந்த ஒரு இதை எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கறோம். அப்ப முடியல முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பாரு, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுது எழுவாள், பெய்யன பெய்யும் மழை. நீ சொன்னா மழை பெய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அது மாதிரிதான். சோ ஒரு டீசிங்காக நாங்க அதிகமா பயன்படுத்துவோம். இதுக்கு அடுத்து பெற்றார் பேரின் அதுல எல்லாம் நிறைய அது மாதிரி வரும். சோ இந்த அதிகாரத்துல நாங்க இதை அதிகமா பயன்படுத்துவோம். வர்ணியா வந்து அந்த இல்லதன் அந்த டோனுக்காக அதை அதிகமா பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து இது எப்படி படிக்கலாம்? தெய்வம் தொழால் அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆறாவது தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து பெண். அப்போ ஒரு பெண்ணுங்கிறவ எப்படி இருக்கிறாங்க, உங்களோட வாழ்க்கை துணைங்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? ஓகேவா? அப்ப இதுல வந்து இப்ப நம்ம அதிகாரத்தோடைய இந்த அதிகாரத்தோட முதல் குரல்லே பார்த்திருப்போம். இந்த வாழ்க்கை துணையோட முதல் குரல் என்னடா ரம்யா? சொல்லு. மனைத்தக்க மாண்புடையவளாகி அவள் தன்னில் சிறப்பானவள். தன்னுடைய வாழ்க்கை துணையோட வளத்துக்கேற்ப நடந்துக்கிறவ வாழ்க்கை துணை. ரெண்டு குணங்கள் பார்த்தோம் இல்லையா? அதேதான் இங்க தற்காத்து. முதல்ல அவங்கள காப்பாத்திக்கிறவங்களா இருக்கணும். அப்ப சுவர் இருந்தாதான் சித்திர வரைய முடியும். ஓகேவா? அவங்களே எல்லா பிரச்சனையும் இருந்தாங்கன்னா அவங்க போய் இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? தற்காத்து அவங்கள பாத்துக்கிறவங்க. சரியா? ஃபர்ஸ்ட் செல்ஃப். தற்கொண்டார் பேணி தன்னை கொண்டவன் தன்னுடையவன் அவனையும் சேர்த்து காப்பாத்துறாங்க. ஓகேவா? சோ தன்னை காப்பாத்துறாங்க, தன்னுடைய வாழ்க்கை துணையை காப்பாத்துறாங்க. ஓகேவா? வாழ்க்கை துணையை. தகை சார்ந்த சொற்காத்து தான் என்ன பேசுறங்கிற சொல்லல கவனம் இருக்கிறாங்க, அல்லது சிறந்த சொல்லதான் பயன்படுத்துறாங்க, மேம்பட்ட சொல்லதான் பயன்படுத்துறாங்க. இந்த மூணு குணங்களும் எது? தற்காத்தல், தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து, சிறந்த வார்த்தைகள். ஓகேவா? சோர்விலால் அப்படின்னா சோர்வு பிளஸ் இலால். சோர்விலால்னா இதுல இருந்து தவறாதவங்க, இத மறக்காதவங்க
எது தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த இதெல்லாம் பாருங்களேன். சொந்தக்காரங்க யாருமே வரல, பெத்தவங்க வரல, தாம் பெத்த பிள்ளைங்க வரல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இவங்க 2 பேரும் தான். இது ஃபர்ஸ்ட் குடும்பம், குடும்பத்துக்கு அடுத்து வாழ்க்கை துணை. இதுக்கப்புறம் இது 6வது முடிச்சதுக்கு அப்புறம் 7வதுல என்ன வருது? மக்கள் பேரு. 8வதுல அன்புடைமை, 9வதுல விருந்தோம்பல், 10வதுல இணையவை குரல். எப்படி பாருங்க அந்த ஆர்டர் போகுதுன்னு. இல்ல அந்த இணையவை குரல் நான் இன்னும் படிக்கல. ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் சோ அப்ப குடும்பத்துக்கு அடுத்து தன்னுடைய வாழ்க்கை துணை, இதுக்கப்புறம் தான் குழந்தைங்க. ஓகேவா? சோ நீங்க உங்களை காப்பாத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணையை காப்பாத்திட்டு ப்ரையாரிட்டி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ யுவர் ஸ்பவுஸ், தகை சார்ந்த சொற்காத்து. நாம என்ன வார்த்தை பேசுறோம், இது 3ஐயும் எந்த காலத்திலயும் மறக்காதவங்க, அல்ல எந்த காலத்திலயும் தவறாதவங்க. சோர்விலால் அப்படின்னா மறக்காதவங்க, தவறாதவங்க. இலால் சோர்வுனா மறதி அல்லது அது தவறுறது. ஓகேவா? இலால் சோர்வு இல்லாதவங்க, மறக்க மாட்டாங்க, தவற மாட்டாதவங்க. அப்படிங்கிறவங்க தான் யாரு? பெண். நம்மளுடைய வாழ்க்கை துணை. ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். ஓகேவா? நெக்ஸ்ட் 5 ஒரு தடவை படிச்சுங்களா? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவார் பெய்யென பெய்யும் மழை. வெரி குட். இதை நாங்க பொதுவா நம்ம வீட்டுல ஏதாவது வேலை சொல்லிட்டு நீங்களே பண்ணுங்க அப்படிங்கும் போது இந்த குரலை சொல்லி முடிச்சுட்டு நீ சொன்னா மழை பெய்ய வேண்டாமா அந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அது ஒரு டீசிங்கா நல்லா இருக்கும். அடுத்து தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து. மறுபடியும் ஃபர்ஸ்ட் படிங்க. தற்காத்து தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலார் பெண். இப்ப எனக்கு இப்ப தோணுச்சு, நான் சொல்றேன். இப்ப ஒரு கணவனோ மனைவியோ ஓகே சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே, எனக்கு இது பண்ணுப்பா, ஏன்னா நீ மழை பெய்யணும் இல்லையா அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு பதில் முதல்ல நான் என்ன காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் உன்னை காப்பாத்தணும். சரியா? அப்படின்னா என்னது செய்ய முடியாதா போடா அப்படிங்கிறதுக்கு இதை பதிலாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படிதான் அந்த ஃபன் நல்லா இருக்கும். அடுத்து 7, 8 பார்க்கலாம். தேங்க்யூ. 7வது குறளும் 8வது குறளும் பார்க்கலாம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. ஓகேவா? சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? அப்ப ஒருத்தரை சிறையில் வச்சு காப்பாத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? சிறையில் வச்சு பாதுகாத்து என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு உலகங்கள்ல வாட்ஸ்அப் ஷேர் பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது, அவங்க இவங்கள பார்க்க கூடாது, இவங்க தேவையே. அப்ப ஒரு பெண்ணை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையை அல்லது உங்களுடைய கணவனை அந்த மாதிரி ஒரு ஜெயில வச்சு உங்களால என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்படியே நீங்க காப்பாத்தி என்ன பண்ண போறீங்க? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அவங்களுடைய ஒழுக்க நெறியில நின்று தன்னை காத்துக்கிறாங்க இல்லையா, அது மட்டும்தான் என்னது சிறப்பு. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதான் சொன்னா இல்லையா, நீங்க கற்பு ஒழுக்கம் நெறிங்கிறதுக்காக நீங்க ரொம்ப பெரிய பெரிய மீனிங்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். 100 ரூபாய் நான் என் ஒய்ஃபுக்கு தெரியாம நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க கேட்கும் போது நான் பல போய் சொல்ல வேண்டியது இருக்கும். இதுல இருந்து அதை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்னது, நான் அந்த 100 ரூபாய் அவங்களுக்கு தெரியாம நான் எங்கேயுமே செலவு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய் இல்ல, அது எங்க செலவழிச்சிருப்போம் 2 பேருமே உட்காந்து யோசிப்போம். அந்த திண்மை அந்த தைரியம் நமக்கு உண்டாகும். ஓகேவா? அப்ப என்னது காரணம்? நிறை காக்கும் காப்பு, அந்த ஒழுக்கம், அந்த கற்பு, அந்த நெறி, அந்த ஒழுக்க நெறி, அதுதான் இங்க என்னது பெருசு. அப்ப இந்த ஒழுக்க நெறிங்கிறது என்னது அவங்களுக்குள்ள இருக்கணும். அத வாழ்க்கை துறைன்னு சொன்ன உடனே என்ன சொல்லியாச்சு, மாண்புன்னு சொல்லியாச்சு. அப்ப மாண்புனா இதெல்லாம் சேர்ந்ததுதான். அப்ப அந்த மாண்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் நிறை காக்கும் காப்பு. அந்த ஒழுக்கத்தை காக்கிறதான் பெரிய விஷயமே ஒழிய என்ன பண்ணக்கூடாது, அவங்கள போய் நம்ம சிறையில வச்சு அவங்களை காப்பாத்திடுவோம், அவங்கள நம்ம கண்ட்ரோல் படுத்திடுவோம், அது மகா முட்டாள்தனம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? அப்ப ஒருத்தரை நம்ம கண்ட்ரோல்லயோ நம்ம அதிகாரத்திலயோ நம்ம கண்ட்ரோல்ல வச்சிடலாம், வாய்ப்பே கிடையாது. மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. நம்மளுக்கு உண்டான ஒழுக்கத்துல நின்று நம்மளை காப்பாத்திக்கிறது தான் தலை. அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க, நானும் ஒரு தப்பு பண்றேன். நீ அன்னைக்கு எங்க ஆளுங்களை எப்படி சொன்ன, நான் உங்க ஆளுங்களை எப்படி சொல்லுவேன்? தேவையே எல்லாரும். நீ ஒழுக்கத்திலிருந்து தவறுனா
இந்த மாதிரி ஒழுக்கத்துல இருந்து தவறக்கூடாதுன்னு சொல்லணும். நானும் ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு செயலை செஞ்சுட்டு வந்து அது நியாயப்படுத்தல என்ன சரி இருக்க போகுது? ஓகேவா? இல்ல. அப்ப என்னது, அடுத்தவங்களை நம்ம செயல வைக்கணுங்கிறத விட முதல்ல நம்மளோட ஒழுக்கத்தை காப்பாத்திக்கிட்டோம்னாலே நம்ம மியூச்சுவலா என்ன ஆயிரும், 2 பேருக்கும் சரியா வந்துடும். சோ சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? இங்க இதான் அந்த கமா வச்சு படிக்கும்போது சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அவ்வளவு. இப்ப அடுத்த குறள் பாருங்க, இதுக்கு ரிலேட்டட். இது வந்து நம்ம முதல்ல ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கமா இருக்கிறது தான் பெரிய விஷயமே ஒழிய அவங்க சிறையில வச்சு சிறையில வைக்கிறது ஒன்றும், சிறையில வச்சா அவங்க ஒன்றும் ஒழுக்கமாயிட மாட்டாங்க. சரியா? அவ்வளவுதான் விஷயம். நீங்க சிறையில கொண்டு வைக்கிறீங்கிறக்கா அவங்க வந்து ஐயோ நம்ம சிறையில வச்சுருவாங்க அதனால நம்ம ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை இல்லையா? அவங்களுடைய இண்டிவிஜுவலான ஒழுக்கம் மட்டும்தானே இங்க பெருசா இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 8வது. இப்ப பாருங்க, இது வந்து நம்ம ஒருத்தவங்களோட ஒழுக்கத்தை அவங்கள பனிஷ்மெண்ட் மூலியமா கொண்டு வந்துட முடியுமான்னு யோசிக்கிறோம். அப்படி வாய்ப்பு இல்லைங்கிறதா இங்க விஷயம். சரியா? இப்ப இதை பாருங்க, அட்வான்ஸ் எப்படி போகுதுன்னு. பெற்றார் பெறின் பெறுவர் முடிஞ்சு. பெற்றார் பெறின் இங்க கமா வச்சுக்குவோம். பெறுவர் நம்ம சொல்லுவோம் என்ன, அரிய செய்வர் பெரியாரா என்ன சொல்லுவோம்? செயற்கரிய செய்வர் பெரியார். செயற்கரிய செய்வர் பெரியன்னு சொன்னோம். அது மாதிரி பெற்றார் பெறின். அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு விஷயத்தை அடைகிறாங்க அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு துணைக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது அப்படின்னா, ஏன்னா உங்களால தான் ஓகேவா, உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா பெறுவர். யாரு அந்த வாழ்க்கை துணைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க பெறுவர். ஓகேவா? அதைத்தான் என்னங்கிறோம் பெண்டி. ஓகேவா? அல்லது நீங்க ஃபீமேலுக்கு அப்படின்னா மேல வச்சுக்காங்க. சரியா? அப்ப மனைவிக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கறவங்க பெறுவாங்க. என்னத்த? பெரும் சிறப்பு. இப்பேற்பட்ட சிறப்பு, பெரும் சிறப்பு. என்ன அந்த சிறப்பு? புத்தேளி, தேவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை, வாழும் உலகு. அப்ப தேவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய கணவனுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது. அப்ப டிஃபால்ட்டா நாமளும் என்னவா தான் இருப்போம்? நம்ம கணவன் நம்ம ராஜா மாதிரி பாத்துக்கும் போது நாமளும் ராணி மாதிரி தான் இருப்போம். நம்மளுடைய மனைவியை நம்ம ராணி மாதிரி பாத்துக்கும் போது நாமளும் ராஜாவா தானே இருப்போம். அவ்வளவுதான் விஷயம். அது சொல்லுவோம். நான் இதெல்லாம் சொல்றோம். இப்ப நான் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும்போது அவர் மதுரைக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. மதுரைக்கெல்லாம் போயிட்டு வந்தா அவருக்கு எனக்கு மதுரை ரொம்ப பிடிச்சிக்குது. அப்ப நான் மதுரையில வாழணும்னா நான் என்ன பண்ணலாம், சோ நான் இங்க கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டார். அவர் நார்த் இந்தியா. ஓகேவா? குஜராத்தா இதுவான்னு தெரியல. ஓகேவா? அப்ப அவர் கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், நீ மதுரையில பொண்ணு எடுக்கிறதெல்லாம் தப்பு இல்ல, தாராளமா பொண்ணு எடுத்துக்கலாம். ஆனா நீ அந்த பொண்ணை நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். அந்த பொண்ணு ஒருவேளை கண்ணு கலங்கிடுச்சுன்னா நீ காலிடா அப்படின்னு. இதை வந்து நம்ம அவனுக்கு தமிழ் தெரியாது. ஓகேவா? அவருக்கு தமிழ் தெரியாது. அப்புறம் அவர் சொல்லும் போது விளையாட்ட சொல்லுவோம்ல, எனக்கு அங்க சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குது. அவர் என்னன்னா வெளியில போறதுக்கு பஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க 4 பேர் சேர்ந்து ஆட்டோல தான் போவாங்க. ஏன்னா அது ஒரு சேஃப்டியா இருக்கும். பஸ்ல போகும்போது நம்ம யார்ட்டையும் இது கம்யூனிகேஷன் இருக்காது இல்லையா? அதே ஆட்டோனா எந்த இடத்துல சொல்றோமோ அங்கே கொண்டு போய் விட்டுருவாருல. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளு அந்த காலேஜ் எல்லாம் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரும்போது மதுரைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்ப போயிட்டு வந்துட்டு எனக்கு இந்த சுச்சுவேஷன் எல்லாம் பிடிச்சிருக்கு, நான் அங்க ஒருவேளை இங்க வாழலாம்னு நினைச்சோம்னா அங்க ஒரு பொண்ணு எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். என்னன்னு அவருக்கு எனக்கு உண்டானது இங்கிலீஷ் மட்டும்தான். ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தி எனக்கு தெரியாது. ஓகே, அவருக்கு ஹிந்தி, மராத்தி, 2-3 லாங்குவேஜ் அவருக்கு தெரியும். ஓகேவா? அப்ப நான் அவர் சொல்லும்போது எதாவது சொல்லுவேன், நீ அங்க பொண்ணு எடுக்கிறது தப்பு இல்ல, அந்த பொண்ணு நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே உனக்கு அந்த அளவுக்கு என்ன, பொண்ணுக்காக தான் வாழ்க்கை. அவங்க பொண்ணுக்காக என்ன வேணா செய்வாங்க. பொண்ணுக்கு தான் சொத்து, பொண்ணுக்கு தான் பவுனு, பொண்ணுக்கு தான் சொத்து. அந்த மாதிரி பொண்ணோட கண்ணுல இருந்து அந்த முறை, தாய்மாமா முறை, அது இதுன்னு பார்த்தோம்னா எல்லா வகையான இதையுமே உன்னை வந்து செஞ்சு உன்னை அவ்வளவு பத்திரமா பார்த்துப்பாங்க. ஏன்னா தன்னுடைய பொண்ணோட கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஒன்ன உயர்த்துறது மூலியமா தன்னோட பொண்ணை உயர்த்துவாங்க. சோ அந்த அளவுக்கு நல்லா பாத்துவாங்க. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு அழுதுருச்சு அப்படின்னா அந்த அழுகைக்கு காரணம் நீதான்னா யோசிக்கவே மாட்டாங்க, அவனை வெளுத்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அதுதான் இங்க என்னது, பெற்றார் பெறின். உன்னுடைய வாழ்க்கை துணை நல்லா வாழ்ந்தாங்கன்னா நீ நல்லா வாழ்வ. அது எப்படி வாழ்வ? பெரும் சிறப்போட. எப்படி?
தேவர்கள் வாழ்ற அளவுக்கு தேவர்களோட வாழ்க்கையா நல்லா வாழ முடியும். இதேதான் அப்படியே பெண்ணுக்கும். உன்னுடைய கணவன் அவர் நல்லா வாழ்ந்தார்னா மனைவிக்கு உண்டானது எல்லாமே கிடைக்கும். மனைவி நல்லா வாழ்வாங்க. எப்படி? தேவர். அதான் நாம மனைவியை ராஜா ராணி மாதிரி பார்த்துக்கிட்டா நாம ராஜா தான். நம்ம கணவனா ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நாம ராணி தான். அந்த தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல் வாழ் பெய்யன பெய்யும் மழை, அது ஃபர்ஸ்ட் நாங்க அதிகமா பயன்படுத்துறது. அதுக்கு அடுத்து பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெரும் சிறப்பு புத்தேளிர் வாழும் உயிருக்கு. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? நீ என்ன ராஜா மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நீ ராணி மாதிரி இருப்ப இல்லையா அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணலாம். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? அதே சொல்லலாம். தற்காத்து தற்கொண்டான் பேணி. அதே அப்போ நீ ஒரு விஷயம் செய்யுங்கிறதுக்கும் செய்ய முடியாதுங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேசிக்கிறது நல்லா இருக்கும். இந்த மொழியிலையும் பேசிக்கலாம். அவ்வளவு 7 சொல்றாங்க. 7 சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? வெரி குட். மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. வெரி குட். இப்ப இவங்க சொல்லும்போதே பாருங்க, அவங்க கவனிச்சு சொல்லும்போது ரொம்ப கிளியரா சொல்லுவாங்க. ஒரு மாதிரி மேம்போக்கா சொல்லும்போது ஆல்ரெடி ஸ்டோரான டேட்டா தான் வந்துட்டு இருக்கும். பெற்றார் பெரின் பெறுவர். நீ நல்ல மார்க் வாங்கினீன்னா உனக்கு தேவையானதெல்லாம் வீட்டுல செஞ்சு கொடுப்பாங்க. புரிஞ்சா? அதே நீ நல்ல மார்க் வாங்கலன்னா உனக்கு தேவையானதை எப்படி செஞ்சு கொடுப்பாங்க? இப்படித்தான் நாங்க உதாரணத்துக்கு சொல்லுவோம். சரியா? அதான் பெற்றார் நீ உன்னுடைய கடமையில எல்லாம் அப்ப அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி. ஓகேவா? பெரும் சிறப்பு. இது அவங்களுடைய கவனம் எந்த அளவுக்கு இங்க இருக்குதுங்கிறத காட்டிடும். அப்ப நம்ம குழந்தைங்க எந்த அளவுக்கு கவனமா சொல்றாங்க இல்ல கவனம் இல்லாம சொல்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? பெற்றார் பெரின். அப்ப நம்ம ஒருத்தங்க நல்லா பாத்துக்கிட்டோம்னா பெறுவர் நமக்கு கிடைக்கும். அந்த நாம யாருங்கிறதா பெண்டியரா கணங்கணும். ஓகேவா? என்ன கிடைக்கும்? பெரும் சிறப்பு. எப்படியாப்பட்ட சிறப்பு? புத்தேளிர் வாழும் உலகு, தேவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்குங்கிற மாதிரி வச்சுக்காங்களே. ஓகேவா? நெக்ஸ்ட் 9 பார்க்கலாம்.